كريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم واذكر عبدنا أيوب صدق الله العظيم. الحمد لله. அல்லாஹ்வினுடைய மிகப்பெரும் கிருபையினால் இன்றைய தினத்தினுடைய தராவீஹ் தொழுகையை முழுமையாக தொழச் செய்த ரப்புல் ஆலமீனிற்கு எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. அதே போல எஞ்சி இருக்கக்கூடிய எல்லா நாட்களிலும் எல்லா வகையான இபாதத்துகளையும் செய்யக்கூடிய தௌஃபீகையும் ஆஃபியத்தையும் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் வழங்கி அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய மிகப்பெரும் பேரருளால் இன்றைய தினம் சூரத்துல் யாசீனுடைய கடைசி பகுதியும் சூரத்து ஸாஃபாத்தும் சூரத்து ஸாதும் சூரத்துல் ஸுமரும் முழுமையாக ஓதப்பட்டது. ஏறத்தாழ 23 ஜுஸூக்கள் முழுமையாக முடிக்கப்பட்டுவிட்டது. அல்ஹம்துலில்லாஹ். கடைசியாக ஓதப்பட்ட சூரத்து ஸுமர் இந்த சூராவையும் சூரத்துல் கஹ்ஃபையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவிலே தினசரி ஓதுவார்கள் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். பெருமானார் வாழ்க்கையில் செஞ்ச ஒரு சுன்னத்தில் இரவுல தூங்குறதுக்கு முன்னாடி கஹ்ஃப் சூறாவையும் இந்த சூரத்து ஸுமர் இன்னும் சப்பஹ யுஸப்பிஹுன்னு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு 7 சூறாக்களையும் சேர்த்து அவர்கள் ஓதி இருக்கிறார்கள் என்பதை பற்றி நமக்கு குறிப்பிட்டு காட்டப்படுகிறது. அடுத்தபடியாக பேச வருகின்ற மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், இன்னைக்கு ஓதும் போது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, சூரத்து ஸாஃபாத் நான் தொழுக வைக்கும் போது சூரத்து ஸாஃபாத், ரெண்டாவது ஹஸ்ரத் தொழுக வைக்கும் போது சூரத்து ஸாத். இந்த இதில் வரக்கூடிய ஆயத்துகளில் சலாமுன் அலா யாசீன், சலாமுன் அலா நூஹ் ஃபில் ஆலமீன், சலாமுன் அலா இப்ராஹீம், இப்படி பல வசனங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். கடைசியாக அல்லாஹ் தஆலா இந்த சூறாவை முடிக்கும் போது சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்ற வார்த்தையை கொண்டு அல்லாஹ் முடிச்சிருப்பான். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த 2 சூறாலையும் அல்லாஹ் தஆலா நபிமார்களை பற்றி திரும்ப திரும்ப அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை சொல்கிறான். சொல்லிட்டு சூரத்து ஸாதுல அல்லாஹ் நபிக்கு கட்டளை போடுறான், நபிமார்களை பற்றி நீ மக்களுக்கு போய் நினைவு கூறிக்கிட்டே இரு. தாவூதை பற்றி போய் சொல்லு, ஐயூபை பற்றி சொல்லு, இவங்க மேலெல்லாம் நான் சலாம் சொல்கிறேன் போய் சொல்லுன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்படி சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு நபிமார்கள் வரும்போது ஒவ்வொரு வேதங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. பார்த்தீங்களா, தௌராத் இறக்கப்பட்டுச்சு. எப்போ ஜபூர் வந்துச்சோ தௌராத்தோட விஷயம் முடிஞ்சு போச்சு, அது அழிஞ்சு போச்சு. எப்போ ஜபூருக்கு பிறகு இன்ஜீல் வந்துச்சோ ஜபூரை அல்லாஹ் அழிச்சிட்டான், ஜபூரை அதோட முடிஞ்சு போச்சு. தௌராத் இன்ஜீலுக்கு பிறகு எப்போ குர்ஆன் வந்துச்சோ இந்த குர்ஆன் வந்ததோட இந்த இன்ஜீல் என்ன ஆயிடுச்சு, அழிஞ்சு போச்சு. இதனுடைய காலங்கள் காலாவதி ஆகிவிட்டது. அல்லாஹ் இதை உறுதி செய்கிறான். அழியாத ஒரு வேதம் இந்த திருக்குர்ஆன் மட்டும்தான். சரி, இப்போ இங்கே அழிஞ்சு போச்சுன்னு அல்லாஹ் சொல்லிட்டா. பார்த்தீங்களா, இவனுங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், யூதர்கள் தௌராத் என்ன செஞ்சாங்கன்னா, கிறிஸ்தவர்கள் இவங்களுடைய பைபிளை என்ன செஞ்சு வச்சுருக்காங்கன்னா, அவனுங்களே ஒரு பேர் வச்சுருக்காங்க, இது புதிய ஏற்பாடு, இது பழைய ஏற்பாடு. இப்போ ஏற்படுத்தப்பட்ட பல விஷயங்களை என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இந்த பைபிள்லையும் தௌராத்திலையும் பல நபிமார்களை பற்றி அசிங்கமாக எழுதி வச்சுருக்காங்க. அசிங்கமாக நீங்கள் போய் கிறிஸ்துவர்கள் இந்த பேச்சுவார்த்தைலாம் பண்ணுறாங்கல்ல, அவங்க ஆலிம்சாக்கள் பாதிரியாக்கள்லாம் பேசுவாங்கல்ல, போய் அதை கேட்டு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் வந்தான் போனான், இஸ்மாயில் வந்தான் போனான், டேவிடு வந்தான் போனான், இப்படி தான் பேசுவாங்க. அவங்கள யாரும் நபிமார்களுக்கு மரியாதை கொடுத்து பேச மாட்டாங்க. இந்த அசத்தியத்தை எல்லாம் அழிக்கிறதுக்காகத்தான் ரப்புல் ஆலமீன் இந்த சூரத்து ஸாஃபாத்தில் குறிப்பாக எல்லா நபிமார்களை பற்றி திரும்பவும் நீங்கள் மக்களுக்கு நினைவுபடுத்துவீராகன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சொல்லிட்டு அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்கிறான், எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது சலவாத்து சொல்லி அல்லாஹ் தஆலா நேரடியாக சலவாத்து சொல்லி கட்டாயப்படுத்தினானோ, அதே போல ஒரு நபியுடைய பேரை அவங்க சொன்னோன்னு சொன்னால் இப்ராஹிம்னு சொன்னால் அலைஹிஸ்ஸலாம் சொல்லணும், அதே போல் யூனுஸ்ன்னு சொன்னால் அலைஹிஸ்ஸலாம்னு சொல்லணும்.
இந்த வசனங்களை தான் அல்லாஹ் தஆலா இன்னைக்கு சொல்கிறான். சலாமுன் அலா இல்யாசீன், சலாமுன் அலா இப்ராஹிம், இப்ராஹிம் மீது சாந்தி உண்டாகட்டுமாக, இலியாசின் மீது சாந்தி உண்டாகட்டுமாக, யூனிஸின் மீது சாந்தி. இப்படி ஒவ்வொரு நபிமார்கள் அல்லாஹ் எப்படி கூப்பிடுறான், கண்ணியப்படுத்தி சொல்கிறான். அவங்கள அலைஹிஸ்ஸலாம் சொல்லுங்க. கடைசியாக இப்போ விடுபட்ட 1,00,000 சொச்ச நபிமார்கள் இருக்கிறாங்கல்ல, இவங்க எல்லாத்துக்குமே சலாம் சொல்லி அல்லாஹ் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறான். வஸலாமுன் அலல் முர்ஸலீன், அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களின் மீதும் நான் சலாம் சொல்லுகிறேன், அவர்களின் மீது சாந்தி உண்டாகட்டுமாக அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா நபிமார்களை கண்ணியப்படுத்துகிறான் இந்த 2 சூறாக்களில். அதில் அல்லாஹ் தஆலா நினைவு கூற சொல்ல ஒரு நபியுடைய பேர் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ் தஆலா இந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த சில நிஅமத்துகளை குறித்து இந்த சூரத்து ஸாத்ல அல்லாஹ் சொல்கிறான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு முதல்ல ரப்புல் ஆலமீன் நபித்துவத்தையும் கொடுத்துருக்கான், அரசாட்சியும் கொடுத்துருக்கான். இது எல்லா நபிமார்களுக்கும் கிடைக்கல, ஒரு சில நபிமார்களுக்கு மட்டும்தான் இது வழங்கப்பட்டுச்சு. அதில் முதல்ல வழங்கப்பட்டது தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு. அது மட்டுமல்ல, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா இன்னொரு சக்தியை கொடுத்துருந்தான். இப்போ நம்மளாம் இரும்பெல்லாம் எடுத்து வளைக்கிறோம் பார்த்தீங்களா, கஷ்டப்பட்டு. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அப்படி வளைக்க அவசியமே கிடையாது. ஒரு இரும்பை பார்த்து இது இப்படி வளையணும்னு அவங்க நினச்சாங்கன்னா அது வளைஞ்சிடும். அல்லாஹ் தஆலா இரும்பை தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தான். அடுத்தபடியாக தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சங்கீத குரல், சங்கீத குரல், இந்த ஜபூரை ஓதுவதற்காக ரப்புல் ஆலமீன் 70 வகையான குரல்களை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்திருந்தான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இந்த ஜபூர் எடுத்து ஓத ஆரம்பித்தாங்கன்னு சொன்னால் 70 வகையான ராகத்தில் ஓதுவாங்க. அவங்க ஓதும் போது வானத்தில் பறக்கக்கூடிய பறவைகள் அப்படியே நின்றுடுமா, காட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வனவிலங்குகள் எல்லாம் அப்படியே உங்களுடைய அருகாமையில் அமர்ந்து பொறுமையாக கேட்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒரு சங்கீத குரலை தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்துருந்தான். இப்போ ஷைத்தான் இதை பார்க்குறான், என்னடா தாவூத் இந்த ஜபூரை ஓத ஆரம்பித்தா மனுஷங்கள்லேருந்து பறக்கிறது நடக்கிறது எல்லாமே அடிமையாகுதே, அப்போ இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 70 வகையான ராகம் ஓதுவாங்க பார்த்தீங்களா, அந்த 70 வகையான ராகத்துக்கு பகரமாக இவன் 70 வகையான மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை அப்போ தான் ஷைத்தான் அறிமுகப்படுத்துகிறான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மியூசிக் உடைய இந்த பாட்டு இதெல்லாம் கிடையவே கிடையாது. எப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு இதை கொடுத்தாலும் ஷைத்தான் அப்போ என்ன செய்யலாம், இதுக்கு எதிர்மாறா அப்போ மக்கள் எல்லாம் இதில் போய் விழுகிறாங்க, இதில் அடிமையாகிறாங்க, அப்போ இதுக்கு எதிர்மாறாக நம்ம ஒன்று செய்யணும்னு சொல்லி அப்போ தான் ஷைத்தான் மனிதர்களுக்கு சிந்தனையை போட்டு கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த இசை கருவிகள் எல்லாம். ஒரு 70 கருவி அப்போ கண்டுபிடிக்கிறான். அதுக்கு பிறகு தான் இப்படி காலகாலமாக இந்த விஷயங்கள் எல்லாம் இப்படியே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இப்படி ஒரு வரலாறை ரப்புல் ஆலமீன் இந்த சூரத்து ஸாத்ல குறிப்பிட்டுட்டு பிறகு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகிறான். ரொம்ப குர்ஆன்ல அல்லாஹ் எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை ரசித்து பேசினானோ சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை அல்லாஹ் ரசித்து பேசுவான். நீங்கள் அந்த தஃசீருடைய ஆயத்துக்களை எடுத்து பார்த்தீங்கன்னா நேரடி அர்த்தம் வச்சாலே உங்களுக்கு விளங்கிடும். அது மாதிரியான ஒரு அர்த்தத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை வழிமுறை அமைந்திருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சஹாபாக்களுக்கு சொல்கிறாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வாழ்க்கையில் ஒரு சில சர்க்கிள் ஏற்பட்டிருக்கு. சர்க்கிள்னு சொன்னால் அதை பாவம்னு சொல்லக்கூடாது, ஒரு சில சர்க்கிள்ன்ற வார்த்தை பயன்படுத்திக்கலாம். அப்படி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு முறை என்ன பண்ணுறாங்க, ஒரு சத்தியம் செய்கிறாங்க. என்ன சத்தியம்னு சொன்னால், இன்னைக்கு இரவு அவங்களுக்கு தஃசீரில் வருது 60 மனைவிமார்கள் இருந்ததாக சொல்லப்படுது. என்னுடைய 60 மனைவிமார்களோடும் நான் இன்று இரவு நான் இருப்பேன். ரப்புல் ஆலமீன் இந்த இரவில் இருக்கக்கூடிய இந்த 60 மனைவிமார்களுக்கும் கர்ப்பம் தரிப்பாங்க. 60 ஆண் குழந்தைகள் எனக்கு பெறவும், இந்த 60 ஆண் குழந்தைகளையும் நான் அல்லாஹ்வுடைய பாதையில் நான் அனுப்பி வைப்பேன் அப்படின்னு சொல்லி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சத்தியத்தை செஞ்சுட்டு கடைசியில் இன்ஷா அல்லாஹ்வை சொல்ல மறந்துடுறாங்க. கூட இருக்கிற ஒருத்தர் சொல்கிறாரு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க, ஏதோ ஒரு சிந்தனையில் இவங்க சொல்ல விட்டுட்டாங்க.
இப்போ என்ன ஆகுது, இவங்க அல்லாட்ட எது கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்துருவான். இவங்க எது அல்லாட்ட துவா கேட்குறாங்களோ அல்லாஹ் கொடுத்துருவான். ஆனால் அன்னைக்கு இரவு எந்த பெண்மணியுமே கர்ப்பத்தை தரிக்கலை. ஒரே ஒரு பெண்மணி மட்டும் கர்ப்பம் தரிக்கிறாங்க. ஆனால் அப்போ பிறந்த அந்த குழந்தையும் ஒரு தோல் புஜமே இல்லாமல், ஒரு பகுதி இல்லாமல் பாதி தோல் வச்சு ஒரு குழந்தையை பிறக்குது. அல்லாஹ் அந்த குழந்தையை பற்றி இன்னைக்கு ஓதப்பட்ட வசனங்களில் வாழ்க்கைனா அலைஹிம் ஜஸத ஒரு வசனத்தில் அல்லாஹ் தாலா குறிப்பிட்டு பேசுகிறான். பிறகு அல்லாஹ் தாலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு முறை 3 துவாக்களை அல்லாஹ்கிட்ட கேட்குறாங்க. இந்த 3 துவாவில் அல்லாஹ் தாலா 2 துவாவை கட்டாயமாக அல்லாஹ் தாலா நிறைவேற்றிட்டான். முதல் துவா அல்லாஹ்ட்ட என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், எனக்கு நான் தீர்ப்பளிக்கக்கூடிய சூழ்நிலையில் நான் இருக்கிறேன், நான் அளிக்கக்கூடிய இந்த தீர்ப்புகள் உனக்கு ஒத்து போகக்கூடிய தீர்ப்புகளாக இருக்கணும்னு சொல்லி துவா கேட்குறாங்க. அல்லாஹ் அதை கபூல் செஞ்சிடலாம். நான் அன்றைக்கே கூட ஒரு வரலாறு சொன்னேன் பார்த்தீங்களா, தாவூத் அலைஹிஸ்ஸலாமும் இவங்களும் 2 பேரும் சேர்ந்து தீர்ப்பு கொடுப்பாங்க. அல்லாஹ் தாலா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த தீர்ப்பை விட சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொடுத்த தீர்ப்பை அல்லாஹ் உயர்த்தி காட்டினான்னு சொல்லி சொன்ன பார்த்தீங்களா. இதெல்லாம் இவங்க கேட்ட துவால அல்லாஹ் கொடுத்த பிரதிபலன் தான். 2வதாக துவா கேட்குறாங்க, இந்த உலகத்தில் எனக்கு பிறகு வரக்கூடிய யாருக்குமே கொடுக்காத ஒரு ஆட்சியை நீ எனக்கு கொடுன்னு அல்லாஹ்கிட்ட கேட்குறாங்க. ஆட்சி இது மாதிரி யாருக்குமே ஆட்சி செஞ்சிருக்க அல்லாஹ் கொடுக்க முடியாது. அது மாதிரியான ஒரு ஆட்சி அல்லாஹ்ட்ட துவா கேட்குறாங்க. அல்லாஹ் தஆலா கபூல் செய்கிறான். இந்த துவாவினுடைய வெளிப்பாடு தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மனித வர்க்கத்தையும் ஆட்சி செஞ்சாங்க, ஜின் வர்க்கத்தையும் ஆட்சி செஞ்சாங்க. பறவைகள்லேருந்து இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்கள் பேசக்கூடிய அதை கேட்கக்கூடிய ஆற்றலை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வசைப்படுத்தி கொடுக்குறான். 3வதாக ஒரு துவா கேட்குறாங்க, இந்த பைத்துல் முகத்தஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் புதுப்பிடிச்சு பெருசாக கட்டினாங்க. இந்த பைத்துல் முகத்தஸுக்கு யாரெல்லாம் ஆசையோடு வணங்குவதற்காக மட்டும் வராங்களோ அவங்களுடைய எல்லா பாவமும் மன்னிக்கப்படணும்னு 3வது துவா கேட்குறாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை சொல்லிக்கிட்டு இருக்கும் போது சஹாபாக்கள் கேட்குறாங்க, அப்போ அங்கே போன பாவெல்லாம் மன்னிக்கப்பட்டுடுமான்னு கேட்குறாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் அந்த துவாவை கபூல் செஞ்சானா இல்லையான்றது எனக்கு சரியாக அறிவிக்கப்படலை, ஆனால் அல்லாஹ் கபூல் செஞ்சிருப்பான்னு சொல்லி நான் ஆதரவு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3 துஆக்களை குறித்தும் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. இன்றைக்கி நம்ம ஜியாரத்து போனாலும் சரி, பைத்துல் முகத்தஸுக்கு போக ஆசைப்படணும். அங்கே போயிட்டு வர்றது ஒரு மிகப்பெரிய ஒரு இபாதத்து. காரணம் என்ன தெரியுமா, பல நபிமார்கள் வாழ்ந்து தொழுந்து அந்த இடத்துக்கு போன அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், பாரக்காலி, அந்த இடத்த அல்லாஹ் பரக்கத்தாவே ஆக்கியிருக்குன்னு வசனத்தில் சொல்கிறான். நீங்கள் ஜியாரத்து செய்யும் போது கண்டிப்பாக நீங்கள் பைத்துல் முகத்தஸுக்கும் போயிட்டு வரணும்னு ஆதரவு நீங்கள் வைக்கணும். அல்லாஹ் கரெக்ட் ஓதப்பட்ட வசனங்கள்ல அதை சொல்கிறான். அதே போல் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா எல்லா ஜீவராசிகளோடும் பேசுகிறத கேட்குற ஒரு ஆற்றலை கொடுத்துருந்தான். இதில் ஒரு 3 விஷயத்தை மட்டும் நான் இன்றைக்கி சொல்கிறேன். உலகத்தில் ஒரு ஜீவராசி நீங்களே சொல்லுங்கள், அந்த ஜீவராசி என்ன செய்யணும்னு சொன்னால் அதனுடைய கூட்டத்து மேலே ரொம்ப பிரியமாக இருக்குமா. ஒரு ஜீவராசி, ஒரு உயிரினம் இருக்குது, தன்னுடைய கூட்டத்து மேலே ரொம்ப பிரியமாக இருக்குமா. யாருக்காவது தெரியுமா அது எந்த ஜீவராசின்னு சொல்லி? காக்காவா? இல்லை, கிடையாது. எறும்பு. இது அல்லாஹ் குர்ஆன்ல இன்னைக்கு சொல்லி காட்டுறான். ஹத்தா இதா வாதத் அலா நம்லி காலத் நம்லத்து யா அய்யுஹன் நம்லுது குலு மசாக்கினக்கும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட படையோடு நடந்து போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும் போது அவங்க போகிற பாதையில் ஒரு எறும்பு என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் அதனுடைய கூட்டத்தோட வழி தாண்டி போயிட்டு இருக்குது. ஒரே ஒரு எறும்பு மட்டும் திரும்பி பார்க்குது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய படம் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அது அதனுடைய கூட்டத்துக்கு என்ன செய்யுது, சுலைமானுடைய படை வந்துக்கிட்டு இருக்குது, அதனால் எல்லாரும் போய் அவங்களோட பொந்துக்களில் போய் ஒளிஞ்சு போகணும்னு சொல்லி அந்த எறும்பு என்ன செய்யுது, தன்னுடைய கூட்டத்தார்களுக்கு அது கட்டளை இடுது. இதை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சீடர்கள்ட்ட சொல்கிறாங்க.
அங்கே பார்த்தீங்களா அந்த எறும்பு, அந்த தலைமை எறும்பு என்ன செய்யுது தெரியுமா? அதனுடைய கூட்டத்தார்கள் இடத்துல சுலைமானுடைய படம் வந்துக்கிட்டு இருக்குது. நாம் அப்படியே நின்றுட்டு இருந்தோம்னா நம்மளெல்லாம் மிதித்து கொண்டுட்டு போயிடுவாங்க, நீங்கள் எல்லாம் அவங்களுடைய பொருளில் போயிட்டு நீங்கள் போய் மறைஞ்சிக்குங்கன்னு அந்த எறும்பு அதனுடைய கூட்டத்தார்கள் இடத்துல போய் சொல்லுது. பாரு, அந்த எறும்புக்கு அதனுடைய கூட்டத்தார்களுக்கு இது எவ்வளவு பிரியம் இருக்குது, எவ்வளவு அக்கறை இருக்குது. இது தாவத்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா தாயிகளுக்கு, முஃபஸ்ஸிரீன்கள் அவங்களுக்கு ஒப்பிட்டு சொல்லுவாங்க. அப்போ இந்த வசனத்தில் நமக்கு கிடைக்கிற ஒரு விஷயம் தெரியுமா? நாம் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரும் மீது அக்கறைப்படணும். அவங்க எல்லாருமே பள்ளிவாசலுக்கு வரணும், அல்லாஹ்வோட தொடர்போடு இருக்கணுன்ற அக்கறை நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் வரணுன்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுறான். அடுத்தபடியாக 2வது சம்பவம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பறவைகள் பேசுறது கூட கேட்கும். பறவைகள் என்ன பேச ஒரு தொடர்பு அல்லாஹ் கொடுத்துருந்தான். அப்போ அவங்கள்ட்ட ஹுதுஹுது அப்படின்ற ஒரு பறவை இருந்தது. இந்த பறவை என்ன பண்ணிச்சுன்னு சொன்னால், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எங்கெல்லாம் போகிறாங்களோ அவங்களுக்கு தண்ணீர் தேடி வந்து இங்கெல்லாம் இருக்குன்னு சொல்கிறது தான் இதோடைய வேலை. இதுக்காக பணி செஞ்சு வச்சுருக்காங்க. ஒரு நாள் இந்த பறவையை பார்த்தா காணும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தேடி தேடி பார்க்குறாங்க, கிடைக்கல. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கோவம் வந்துருச்சு. லவ் அஅதிபன்னஹு அஸாபன் ஷதீதன் அவு லஅஸ்பஹன்னஹு அவு லயஅதியன்னி. இந்த பறவை மட்டும் என்கிட்ட தக்க காரணம் சொல்லலைன்னு சொன்னால் அதுக்கு நான் தண்டனையும் கொடுத்து அதை என்ன செய்ய அறுத்து பலியிட்டுல அஸ்பஹன்னஹு அறுத்து பலியிட்டுருவன்னு சொல்கிறாங்க. கடைசியில் இந்த திரும்ப அந்த பறவை ஒரு நேரம் வருது. வந்த பிறகு கேட்குறாங்க, எங்கே போனேன், எங்கே வந்தேன்? فمكث غير بعيد فقال أحدت بما لم تحط به وجئتك من سبأ بنبأ يقين. ஒரு ஊர் பகுதிக்கு நான் போயிருந்தேன். அந்த ஊர் பகுதியில் ஒரு மக்கள் நீங்கள் இங்கே இருக்கும்போது அல்லாஹ்வை வணங்கக்கூடிய இந்த சமயத்தில் இந்த மாதிரி ஒரு சில கூட்டங்கள் யஸ்ஜுதூன லிஷம்ஸ் சூரியனின் நெருப்பையும் வணங்கி கொண்டு இருக்கிறாங்க. அதை போய் நான் பார்த்துட்டு வந்தேன், என்னால் வழி தாங்கலை, அதுக்காக தான் நாங்கள் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அது காரணம் சொல்லுது. பிறகு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அதை மன்னிச்சு விடுறாங்க. இதில் அந்த பறவை நான் அன்றைக்கி ஒரு நாள் சொன்னேன் தெரியுமா, எந்தெந்த பறவைகளை சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ அந்த ஹுதுஹுது பறவையை அறுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டளை வருது. இன்றைக்கி வரைக்கும் அந்த ஹுதுஹுது பறவையை கொல்லக்கூடாது, இஸ்லாமியர்களுக்கு அது சாப்பிட்றது என்ன செய்யப்பட்டிருக்கு, தடை செய்யப்பட்டிருக்குது. 3வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு அழகாக ஒரு சம்பவத்தில் சொல்லுவாங்க. இவங்க சீடர்கள்ட்ட சொல்கிறாங்க, இவங்க ஒரு படையோடு கிளம்பி போயிட்டு இருக்கும் போது ஒரு ஒட்டகத்து மேலே ஒரு பெண்மணி அமர்ந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த ஒட்டகத்தை கிளம்புன்னு சொல்கிறாங்க. இந்த ஒட்டகம் என்ன பண்ணுது, கத்துது, ஆனால் அந்த இடத்த விட்டு நகரலை. இப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அதை பார்த்து அந்த ஒட்டகம் பேசுகிறத கவனித்து தன்னுடைய சீடர்கள்ட்ட சொல்கிறாங்க, அந்த அம்மா உட்கார்ந்துருக்கிற அந்த சேனை இருக்கும் பார்த்தீங்களா, ஒட்டகத்துக்கு மேலே சேனை கட்டுவாங்க தெரியுமா, அந்த சேனைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆணி அந்த ஒட்டகத்தினுடைய முதுகலை குத்திக்கிட்டு இருக்குது. அது அதனுடைய வழியில் அது இந்த ஆணியை எடுங்க அப்போ தான் நான் நகருவேன்னு அந்த ஒட்டகம் சொல்லுது. இது தெரியாமல் அந்த அம்மா திரும்பவும் அந்த ஒட்டகத்தை போட்டு கட்டாயப்படுத்திட்டு இருக்கு, நீங்கள் போய் அதை நீக்கி விடுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த அவங்களோட சீடர்கள்லாம் போய் என்ன செய்கிறாங்க, அந்த ஒட்டகத்தை கீழே அமர வச்சு அந்த பெண்ணை இறங்க சொல்லிவிட்டு அவங்களுடைய அந்த சேனையை எடுத்து பார்க்குறாங்க. ஒரு ஆணியை போய் குத்திக்கிட்டு இருக்குது. அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது போல் அந்த ஆணியை பிடுங்கி கொடுத்துட்டு பிறகு அவங்க பயணம் செஞ்சாங்கன்னு இப்படி பல வரலாறுகளை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து, அவர்களை கண்ணியப்படுத்தி பல விஷயங்கள், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை கண்ணியப்படுத்தி பல விஷயங்கள், இப்படி பல வரலாறுகளை ரப்புல் ஆலமீன் இந்த சூரத்து ஸாத், சூரத்து ஸாஃபாத், இந்த திருக்குர்ஆனில் பல இடங்களில் சொல்லிட்டு வரான். அதே போல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா கேட்குறான், முல்கம் ஒ நபியா வேணுமா அபுதன் நபியா வேணுமான்னு கேட்குறான். அதாவது எப்படி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆட்சியையும் நபித்துவத்தையும் கொடுத்துருந்தோமோ அந்த வாய்ப்பை அல்லாஹ் பெருமானார் இடத்துல கேட்டான். அப்போ பெருமானாருக்கு ஒரு யோசனை, நம்ம இதை எடுத்துக்கலாமா வேணாமான்னு ஒரு சந்தேகம். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி அல்லாஹ் என்கிட்ட முழுக்கவும் நபியாக வேணுமா, அரசாட்சியும் நபித்துவம் வேணுமா, இல்லை என்னுடைய அடிமையும் நபித்துவம் வேணுமான்னு அல்லாஹ் கேட்குறான், எதை எடுத்துக்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லித்தராங்க, நீங்கள் அரசாட்சி எடுத்துக்காதீங்க, அபுதை நபியை எடுத்துக்கங்கன்னு சொல்லி ஜிப்ரீல் சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா அபுதன் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபுதன் நபியை தேர்ந்தெடுக்கிறாங்க.
அபுதல் நபியை தேர்ந்தெடுத்த பிறகு அல்லாஹ் தஆலா அதை விரும்புகிறான். அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்களில் அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அப்துல்லாஹ் வலம்மா காம அபது, இப்படி அபுது அபுது அபுதுன்னு தான் பல இடங்களில் பேசுகிறான். பிறகுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த அபுதாவே வாழ்க்கையை கழிச்சாங்க. முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவாங்க, ஒருவேளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முல்க நபியை எடுத்திருந்தாங்கன்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எப்படி ஆட்சி செய்தார்களோ அதுபோல பெருமானாரும் ஆட்சி செய்திருப்பார்கள் என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை கொடுப்பார்கள் என்றால், இந்த குர்ஆனில் பல விஷயங்களை அல்லாஹ் தஆலா பதிச்சு வச்சிருக்கான். நபிமார்களை கண்ணியப்படுத்தி பேசக்கூடிய ஒரே ஒரு வேதம் இந்த திருக்குர்ஆன் தான். நீங்கள் அந்த போய் இவங்க ஏற்படுத்தின வேதத்திலலாம் போய் பார்த்தீங்கன்னா அதில் திட்டி தான் பேசி வச்சுருப்பானுங்களே தவிர இந்த மாதிரி புகழ்ந்து பேச மாட்டாங்க. எனவே எந்த நபிமார்களுடைய பேரை கேட்டாலும் அலைஹிஸ்ஸலாம் என்ற வார்த்தையோடு தான் சொல்லணும். பெருமானாருடைய பேரை கேட்டால் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து சொல்லணும். இதெல்லாம் இந்த சூறாக்கள் நமக்கு உணர்த்துகிறது. எனவே இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. இந்த 20 நாட்கள் முடிவதற்கு இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நாளை இன்ஷா அல்லாஹ் இஅ்திகாஃபை குறித்தும் அதனுடைய சட்டங்களை குறித்தும் பயான் செய்யப்படும். தங்களால் முடிந்த அளவிற்கு இஅ்திகாஃபோடு இந்த அமலோடு இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த நாட்கள் குறைய நம்முடைய இபாதத்துகளை நாம் அதிகப்படுத்த வேண்டும். எனவே ரப்புல் ஆலமீன் எஞ்சிருக்கக்கூடிய இந்த குறைந்த நாட்களிலே எல்லா வகையான பாக்கியங்களையும் பெறக்கூடிய தௌஃபீக்கை ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் வழங்கி அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா